ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் 2024 மற்றும் 2025 கல்வியாண்டுக்கான பேராமெடிக்கல் டிப்ளமோ மற்றும் சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நமக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொத்தம் நமக்கு 2 அஃபிஷியல் வெப்சைட் வந்து இருக்குது. அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் பார்த்திங்கன்னா நமக்கு பிப்ரவரி 5, 2025 12 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து பிப்ரவரி 14, 2025 ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் வந்து இவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு முறை பார்த்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்ட பிறகும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து பண்ண முடியாது. அதனால் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கடுத்து இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். 12th முடிச்சுட்டு யாரெல்லாம் இன்னும் காலேஜ் சேராமல் இருக்காங்களோ இல்லை வந்து பேராமெடிக்கல் கோர்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கட்டாயம் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நமக்கு கோர்ஸ் பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஃபார்மசி, டிப்ளமோ ஆப்டோமெட்ரி, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ், இந்த மாதிரி வந்து நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இப்படி எல்லாமே நமக்கு வந்து டீட்டெயில்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னால் இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்துருங்க. நமக்கு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற டேட் வந்து அதாவது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 5, 2025 அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட்டு பிப்ரவரி 14, 2025 ஈவினிங் 5 மணி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மெரிட் லிஸ்ட், அலாட்மெண்ட் சீட்டு, இது எல்லாமே நமக்கு வந்து லேட்டராக வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், இதுதான் வந்து கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் வந்து இது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்து உங்களோட எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் வந்து அப்ளை பண்ண முடியும். நமக்கு பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே வந்து நமக்கு கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா பட்டய மற்றும் சான்றிதழ் படிப்புக்கான இடங்களில் 2024, 2025 கல்வி ஆண்டில் சேர்வதற்கான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா tnhealth.tn.gov.in என்ற வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு வெப்சைட்டு tnmedicalselection.org, இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ரெகுலராக வந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களாம். அதுக்கடுத்து சேர்க்கை செயல்முறை தொடர்பான மாற்றங்கள் அனைத்துமே வந்து இந்த 2 வெப்சைட்டில் வந்து நாங்கள் வெளியிட்டுட்டே இருப்போம். எப்போலாம் வந்து இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைக்குதோ அதெல்லாம் அப்போ வெளியிட்டே இருப்போம் அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதனால் எப்போயுமே இந்த 2 வெப்சைட்டும் வந்து நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும், அடிக்கடிக்க போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அறிவிப்பு ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த 2 வெப்சைட்டில் தான் வந்து வெளியிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இணையதள விண்ணப்பம் தொடங்கிய முதல் சேர்க்கை செயல்முறை முடியும் வரை அந்த 2 வெப்சைட்டிலும் வந்து நீங்கள் அடிக்கடி பார்வையிடணும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 2024, 2025 கல்வியாண்டில் மருத்துவம் சார்ந்த பட்டயம் மற்றும் சான்றிதழ் படிப்பு சேர்வது தொடர்பான வலைதளங்களில் அவ்வப்போது வெளியிடும் அறிவிப்புகள் மற்றும் வெளியீடுகளை பார்வையிட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அவங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இணையதளத்தை அணுக முடியாத நபர்கள் வந்து நீங்கள் அருகில் இருக்க ப்ரௌசிங் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நேரடியாகவே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பல் மருத்துவக் கல்லூரி, அரசு ஈரோடு மருத்துவக் கல்லூரி, இந்த மாதிரி இடத்துக்கு போய்ட்டு நீங்கள் வந்து உதவி மையத்தை அணுகி இணையதள விண்ணப்பத்தில் வந்து பதிவேற்றம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாயிண்ட் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் இணையதளத்தில் உள்ள தகவல் தொகுப்பேட்டினை தரவிறக்கம் செய்து, அதாவது நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம படித்து காட்டுறோம்ல, அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உங்களுடைய பெற்றோர் அல்லது பாதுகாப்பு உதவியோடு வந்து நீங்கள் அதை படித்து கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏற்படும் மிஸ்டேக்கோ தவறுகளுக்கோ இவங்க வந்து பொறுப்பு கிடையாது அப்படின்னு நமக்கு வந்து கிளியராகவே சொல்லிட்டாங்க. முழுக்க உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமும் சரி, அதே சமயம் பார்த்திங்கன்னா அவேர்னஸும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிலர் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, லாஸ்ட்டாக பேமெண்ட் வந்து பே பண்ணாமல் அப்படியே விட்டுட்டுப்பீங்க. இந்த மாதிரியான கண்டிஷன், அதே சமயம் வந்து அவங்க ஸ்டார் கொடுத்துருக்க அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்ட விவரங்களை படிச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு எங்கெங்கே என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டேபிளாகவே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்ப்போம். மருத்துவம் சார்ந்த பட்டயம் மற்றும் சான்றிதழ் படிப்புகளை சேர விரும்புபவர்கள் பிப்ரவரி 14, 2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கு பின்னாடி வர அப்ளிகேஷன் வந்து ஏற்றுக்க மாட்டோம். அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் லிங்க் வந்து க்ளோஸ் ஆகிடும், ஓப்பன் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நேரத்தை நீட்டிப்பதற்கான கோரிக்கை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மெயில் பண்ணாலும் சரி, நேரடியாக போய் கோரிக்கை முன் வச்சாலும் சரி, அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு துணை ஆவணங்களும் இணையதள விண்ணப்பம் குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு பதிவேற்றம் செய்ய முடியாது. அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா, அப்ளிகேஷன் லிங்க் வந்து க்ளோஸ் ஆகிடும், ஓப்பன் ஆகாது அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். அதனால் நீங்கள் பிப்ரவரி 14க்குள்ளவே வந்து அப்ளை பண்ண பாருங்கள். அதே சமயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த தகவலை வந்து கொடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சிறப்பு பிரிவின் கீழ், அதாவது கேட்டகரி வைஸாக கொடுப்பாங்கள்ல, அதில் வந்து சிறப்பு பிரிவின் கீழ் முன்னாள் படைவீரரின் குழந்தைகள் பார்மசி பட்டய படிப்பிற்கு மற்றும் உடல் ஊனமுற்றோர் பிற பட்டய படிப்பு மற்றும் சான்றிதழ் படிப்புக்கு தகுதி உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா, இணைப்பு 1 மற்றும் இணைப்பு 2 வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணி யார்கிட்ட கையெழுத்து வாங்க சொல்லியிருக்காங்களோ அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அப்படி கையெழுத்து வாங்கி அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து சிறப்பு பிரிவின் கீழே வந்து இடஒதுக்கீடு வந்து வாங்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பொது பிரிவில் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து சிறப்பு உரிமை வந்து கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கான சான்றிதழை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி, விண்ணப்பதாரர்கள் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நேட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பூர்வீகமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கண்டிஷன் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டை பூர்வீகம் என்று உரிமை கோருபவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிறப்பிடச் சான்றிதழை வந்து கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தகுதி வாய்ந்த வருவாய் அதிகாரியால் வழங்கப்பட்ட பிறப்பிடச் சான்றிதழ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பிற மாநிலத்தைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் தமிழ்நாடு பூர்வீகம் என்று உரிமை கோர முடியாது, அதர் டிஸ்ட்ரிக்ட் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பிறப்பிடச் சான்றிதழுக்கு பதிலாக நிலையான குடியிருப்பு சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து கொடுக்கணுன்னுவாங்க. அதாவது அதர் ஸ்டேட்ஸு அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது, முழுக்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, விண்ணப்பத்துடன் சமர்ப்பிக்கப்பட்ட பிறப்பிடச் சான்றிதழ் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும். இணையதளத்தில் விண்ணப்பம் சமர்ப்பித்த பிறகு சான்றிதழை வந்து தனியாக அனுப்புவது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் அப்ளிகேஷனோடு வந்து அந்த பிறப்பிடச் சான்றிதழை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. அதை வந்து நீங்கள் வந்து தேர்வு ஆணையத்துக்கு வந்து அனுப்ப வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டு நீங்கள் வந்து விண்ணப்பதாரர்கள் வந்து படிச்சிருக்கணும். தமிழ்நாட்டு பள்ளியில் பார்த்திங்கன்னா 6லேருந்து 12வது வரைக்கும் படிச்சிருக்கணும். தமிழ்நாட்டில் உள்ள தகுதி வாய்ந்த வருவாய் ஆணையரிடம் பெறப்பட்ட பிறப்புச் சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். அதே சமயம் பார்த்திங்கன்னா, வகுப்பு வாரி இடஒதுக்கீடு கோரும் விண்ணப்பதாரர்கள் பெற்றோரில் ஒருவரின் ஜாதி சான்றிதழை கட்டாயம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாராவது வாங்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸுக்கும் சரி உங்களதும் சரி போயிட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட உடனே தெரிவித்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயே வந்து நமக்கு போர்ட்டல் இருக்குது, அதில் வந்து அப்லோட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் மேற்கூறிய சான்றிதழ்களை சமர்ப்பிக்கவில்லை என்றால் அந்த விண்ணப்பதாரர் நீங்கள் வந்து 6லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் முழுமையாக படிச்சிருந்தாலும் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் தான் வந்து போட்டி போட முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி வைஸாக வந்து உங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை பிறப்பிடமாக கொண்டவர்கள் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படித்தவராக இருந்து தமிழ்நாட்டில் தகுதி வாய்ந்த வருவாய் ஆணையத்தில் வழங்கப்பட்ட பிறப்பிடச் சான்றிதழை பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இடஒதுக்கீடு கோரும் விண்ணப்பதாரர்கள் தமிழ்நாட்டின் தகுதி வாய்ந்த, ஆல்ரெடி நமக்கு சொன்ன அதே கண்டிஷன் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் அது கட்டாயம் பதிவேற்றம் பண்ணணும். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழகத்தில் படித்த பிற மாநிலத்தை விண்ணப்பதாரர்கள் ஜென்ரல் கேட்டகரியில் தான் வந்து வருவீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அதர் ஸ்டேட்டாக இருந்தும் நீங்கள் வந்து இங்கே 6லேருந்து 12th வரைக்கும் தமிழ் ஸ்கூல் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஓசி, அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் தான் நீங்கள் காம்படிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பிற மாநிலத்திலிருந்து பெறப்பட்ட விண்ணப்பதாரின் ஜாதி சான்றிதழோ மற்றும் விண்ணப்பதாரின் பெற்றோரின் ஜாதி சான்றிதழோ ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் தான் போட்டி போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
அடுத்து ஏஜ் லிமிட்டுக்கான கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் சர்வீஸ் கேண்டிடேட், சர்வீஸ் கேண்டிடேட். இதில் வந்து நான் சர்வீஸ் கேண்டிடேட் அப்படின்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு அப்படியே வந்து அப்ளை பண்ணுறீங்களா, அவங்க வந்து நான் சர்வீஸ் கேண்டிடேட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கேண்டிடேட்னா அரசு வேலையில் வந்து இப்போ இருந்துட்டு அவங்க வந்து நான் படிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுவாங்க, அவங்க வந்து சர்வீஸ் கேண்டிடேட்டில் வருவாங்க. நான் சர்வீஸ் கேண்டிடேட்டை பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 2024 டிசம்பர் 31 வந்து கன்சிடர் பண்ணுறாங்க ஏஜ் கட் ஆஃப். அதன்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 17 வயது வந்து நிரம்பி இருக்கணும், 32 வயதுக்கு உட்பட்டவராகவும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 37 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து டி ஃபார்ம் தவிர்த்து மற்ற நான் சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து பொருந்தும். அதுக்கடுத்து டிப்ளமோ இன் ஃபார்மசி நான் சர்வீஸ் கேண்டிடேட் ஒன்லி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 17 வயசு வந்து நிரம்பி இருக்கணும், அதாவது 2024 டிசம்பர் 31 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி வந்து 35 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கேண்டிடேட். இந்த சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அரசு பணியில் உள்ள விண்ணப்பதாரர்கள் 2 ஆண்டு தொடர் பணிக்காலத்தை நிறைவு செய்தவர்கள் மட்டுமே மருத்துவம் சார்ந்த சில சான்றிதழ் மற்றும் பட்டய படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சில படிப்புகளுக்கு மட்டுமே வந்து இந்த சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேராமெடிக்கல் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாவே நீங்கள் சயின்ஸ் குரூப்பாக இருக்கணும், இல்லை பயாலஜி குரூப்பாக இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் டிப்ளமோ கோர்ஸ். இதில் வந்து நமக்கு ஒரு 10 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 10 கோர்ஸ்க்கு வந்து டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் குரூப் வந்து படிச்சிருக்கணும். அதாவது நீங்கள் பயாலஜி குரூப் வந்து படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். சயின்ஸ் குரூப்பில் வந்து இங்கே மென்ஷன் பண்ணலை, ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக வந்து கொடுத்துருக்காருனால சயின்ஸ் குரூப்பில் வந்து அப்ளை பண்ண முடியாது இந்த ஒரு கோர்ஸுக்கு. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயாலஜியும் அப்ளை பண்ணிக்கலாம், சயின்ஸும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது டென்டல் மெக்கானிக்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 10 கோர்ஸ் வந்து இருக்குது. ஒரு முறை படித்து பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்காங்க. எதுக்கு மட்டும் நீங்கள் வந்து மேக்ஸ் குரூப் இருக்கணும் அப்படின்னா டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரிக் வந்து நீங்கள் மேக்ஸ் குரூப்பாக இருக்கணும். மற்றது எல்லாமே நீங்கள் வந்து சயின்ஸ் குரூப்பாக இருந்தாலும் ஓகே, மேக்ஸ் குரூப்பாக இருந்தாலும் ஓகே, தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதிலே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து எது வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா டிப்ளமோ இன் ரேடியாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து போத் சர்வீஸ், அதாவது அரசு வேலையில் இருக்கவங்களும் சரி நான் சர்வீஸ் கேண்டிடேட்டும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சர்வீஸ் கேண்டிடேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. போத் வந்து ஒன்று மட்டும்தான் இருக்குது, அது பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 16 வகையான கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு நியூ கோர்ஸும் வந்து ஆட் ஆகிருக்கு, அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளமோ கோர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கோர்ஸாக வந்து இருக்கும் உங்களுக்கு. பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்திங்கன்னா 1 இயர்க்கான கோர்ஸு. இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு 13க்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் இருக்குது. போத் சர்வீஸ் அண்ட் நான் சர்வீஸ் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் சயின்ஸ் பயாலஜி குரூப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 14லேருந்தே வந்து 1 இயர் கோர்ஸ் தான். அதில் வந்து நீங்கள் வந்து சயின்ஸ் ஆர் பயாலஜி குரூப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஒன்லி நான் சர்வீஸ் கேண்டிடேட் மட்டும்தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு 13 பார்த்தீங்கன்னா சர்வீஸில் இருக்கவங்களும் சரி நான் சர்வீஸ் கேண்டிடேட்டுமே வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு கோர்ஸ் இன் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் இதுக்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மாத கோர்ஸும் இருக்குது, 1 இயர் கோர்ஸும் வந்திருக்கு. டிப்ளமோ இன் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ்க்கு 1 இயர் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன் 10 வந்து கேண்டிடேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு மந்த்ஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 12th முடிச்சு, அதாவது 12th நீங்கள் பயாலஜி ஆர் சயின்ஸ் குரூப்பாக இருக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுவும் வந்து போத் சர்வீஸ் அண்ட் நான் சர்வீஸ் கேண்டிடேட். அதுக்கடுத்து டிப்ளமோ மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸும் பார்த்தீங்கன்னா போத் சர்வீஸ் அண்ட் நான் சர்வீஸ் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிகிரி கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸுக்கு மட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 40% வந்து நீங்கள் மார்க் எடுத்திருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோர்ஸ் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்லாம் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அதை பொறுத்து வந்து மாறுபடும். ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸ் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நமக்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே குறிப்பிட்டுள்ள பாடங்களுடன் வேறு ஏதேனும் சமமான தேர்வுகளை தேர்ச்சி பெற்றவர் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரியிலிருந்து தகுதிச் சான்றிதழை வந்து பெற்று நீங்கள்
சமர்ப்பிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தகுதி தேர்வின் மதிப்பெண்கள் தாளி தரங்கள், அதாவது கிரேட் சிஸ்டம் இருக்குல்ல, அதில் படித்தவங்க வந்து அதுக்கான சான்றிதழ் சமர்ப்பித்த விண்ணப்பதாரர்களின் விஷயத்தை இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் அல்லது தாவரவியல் மற்றும் விலங்கியலுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறிவியல் பாடங்களின் மதிப்பெண்கள் நிர்ணயிக்கும் போது தரங்களின் குறைந்தபட்ச மதிப்பெண் மட்டுமே கணக்கீடு செய்வதற்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் கால்குலேட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கிரேட் சிஸ்டத்திலே வந்து தனது மதிப்பெண் தாளை பதிவேற்றம் செய்யும் விண்ணப்பதாரர் உரிய தேர்வு அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட உண்மையான மதிப்பெண்கள் குறிக்கும் மதிப்பெண்களின் அறிக்கையை பெற்று இணையதள விண்ணப்பத்துடன் சான்றொடுப்பமற்ற மதிப்பெண் தாளையும் பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா, வேறு ஏதேனும் சமமான தேர்ச்சி பெற்றவர் அப்படின்னா மதிப்பெண் இயல்பாக முறை கணக்கிடுவதற்கு குறைந்தபட்ச மதிப்பெண்கள் எடுத்து கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. குறைந்தபட்ச மதிப்பீடுனா நீங்கள் வந்து எல்லா மார்க்கையும் வந்து கால்குலேட் பண்ணி போடுவீங்கள்ல, அந்த மெத்தடு தான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, சில கண்டிஷன் இருக்குது. அதுக்கடுத்து வந்து ப்ரொசீஜர் ஃபார் ஃபில்லிங் அண்ட் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த அஃபிஷியல் 2 வெப்சைட்டு தான், அதில் மட்டும்தான் நீங்கள் அப்ளையும் பண்ண முடியும், இன்ஃபர்மேஷனும் வந்து தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ₹300 வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் நமக்கு ஒரு 4 லிங்க் இருக்கும். அதை பற்றி அப்ளை பண்ணும்போது டீட்டெயில்டாக பார்ப்போம். விண்ணப்பதாரர்கள் அனைத்து கட்டாய விவரங்களையும் பதிவு செய்து தேவையான சான்றிதழ்களை வந்து நீங்கள் பதிவேற்றம் செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். அதாவது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு விவரத்தையும் மாற்றுவதற்கான கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே கவனமாக அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு ஒரே வார்த்தையில் நமக்கு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு இணையதள விண்ணப்பத்தை மட்டுமே சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதாவது ஒரே ஒரு விண்ணப்பம்னா, நீங்கள் வந்து டிப்ளமோ கோர்ஸில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் வந்து ஒரு கோர்ஸ் அப்ளை பண்ணால் அந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு பிறகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2, 3 வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கடைசியாக எது அப்ளை பண்ணுறீங்களோ அதை ஏற்றுப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாமே சரியாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாமே ரிஜெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எத்தனை அப்ளிகேஷன் வந்து போட்டாலும் அத்தனை அப்ளிகேஷனுக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஒரே ஒரு கோர்ஸுக்கு மட்டும் அப்ளை பண்ணிட்டு வந்து விட்டுறணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸும் இருக்குது, டிப்ளமோ கோர்ஸும் இருக்குது. அதாவது 1 இயர் 2 இயர் கோர்ஸு. அதில் வந்து நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணாலும் அது அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணது வந்து தப்பாக பண்ணிட்டேன், 2, 3லாம் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதனால் நான் வந்து திரும்ப அப்ளை பண்ணுறேன் அப்படின்றதே தான் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் முன்கூட்டியே வந்து கிளியராக தெளிவாக அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நமக்கு விண்ணப்பதாரர் உறுதி செய்த பின்னரே சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது சரியாக நீங்கள் கொடுத்த விவரங்கள் எல்லாமே வந்து சரியாக அப்படின்னு பார்த்துட்ட பிறகு தான் வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நமக்கு 9வது பாயிண்ட்டாக பார்த்திங்கன்னா, இணையதளத்தில் விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்கும் பொழுது கீழே குறிப்பிடப்பட்டுள்ள அசல் சான்றிதழ்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய விண்ணப்பதாரர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 10th 12th மார்க் ஷீட்டு இதெல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அதுக்கு எதையான கல்வி தகுதியோடு நீங்கள் படிச்சிருந்தாலும் அதை அப்லோட் பண்ணணும். மேல்நிலை தேர்வு அல்லது அதற்கான சமமான வேறு ஏதேனும் தகுதி வாய்ந்த அதிகாரத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தேர்வின் மதிப்பெண் தாளின் இருபுறங்களையும் நகல் எடுத்து இணைக்கப்பட வேண்டும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சர்டிஃபிகேட்டை பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டே வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, மேல்நிலை படிப்பு அல்லது அதற்கு இனமான சமமான சான்றிதழ் வந்து நீங்கள், அதாவது மாற்றுச் சான்றிதழ்னா டிசி, இது வந்து நீங்கள் 12th டிசியும் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அதாவது பிறப்புச் சான்றிதழ் தேவைப்பட்டால் மட்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பர்மனெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கார்டு. அதுக்கடுத்து கண்டிஷன் பார்த்திங்கன்னா, சிறப்பு பிரிவின் கீழ் முன்னுரிமைக்கு வர்றவங்க, அதாவது மாற்றுத்திறனாளி, முன்னாள் இராணுவ வீரர், இவங்க பிள்ளைங்க வந்து நீங்கள் கோர்றீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். மாற்றுத்திறனாளியாக இருந்தால் நீங்கள் மாற்றுத்திறனாளிக்கான சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கடுத்து 10th மார்க் ஷீட் வந்து கேட்குறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் 6th 12th வரைக்கும் படித்ததுக்கான சான்றிதழ் வந்து கேட்குறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் படித்த விண்ணப்பதாரர் அப்படின்னு கரெக்டாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா, விவரமாக வந்து இந்த வீடியோ ஒரு முறை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்த நோட்ஸ் பார்த்திங்கன்னா, பட்டியல் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர் வருவாய் கோட்ட அலுவலர் பதவிக்கு கீழே இல்லாத தகுதி வாய்ந்த அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட ஜாதி சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய வேண்டும். தான் பட்டியல்
பழங்குடியினத்தவர் என்பதற்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் பதிவேற்றம் செய்யவில்லை என்றால் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் தான் வருவீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் தவறான ஜாதி சான்றிதழோ இல்லை பிறப்பிடமோ அல்லது வேறு எந்த சான்றிதழோ நீங்கள் பதிவேற்றம் செஞ்சது பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்டால் உங்கள் மீதும் உங்கள் பெற்றோர் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அசல் சான்றிதழ் உங்கள்கிட்ட எது இருக்கோ இல்லையோ அதை வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அன்றைக்கி சரியான டாக்குமெண்ட் எடுத்துன்னு போய் கொடுக்க பாருங்கள். ஆனால் எந்த ஒரு காரணத்திலும் வேறு ஒரு நபரதையோ இல்லை தவறானதையோ செய்ய வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, போலி ஜாதி சான்றிதழை வந்து கண்டறிஞ்சால் அதுக்கும் வந்து உங்கள் மீதும் உங்கள் பெற்றோர் மீதும் சட்டப்படியான நடவடிக்கை வந்து எடுப்போம்னு வந்து சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் தேவையான அனைத்து சான்றிதழ்களையும் உரிய படிவத்தை பதிவேற்றம் செய்ய வேண்டும்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, உங்கள் சர்டிஃபிகேட் பதில் உங்களுடைய பேரண்ட்ஸ் சர்டிஃபிகேட்டோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் சர்டிஃபிகேட் பதில் உங்கள் சர்டிஃபிகேட்டோ அப்லோட் பண்ணால் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஜாதியே வந்து வேறு அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா தான் அங்கே பிரச்சனை ஆகும். ஸோ அதனால் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரர் தேவையான அனைத்து சான்றிதழ்களையும் உரிய படிவத்தை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதாவது அங்கே என்ன டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டே வந்து நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, பிற மாநிலத்திலிருந்து பெறப்பட்ட ஜாதி சான்றிதழ்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்படி நீங்கள் வாங்கி அப்லோட் பண்ணாலும் உங்களை வந்து ஜென்ரல் கேட்டகரியை தான் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு, அதாவது ஓப்பன் காம்படிஷனாக தான் உங்களை பார்ப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டு, இது கால்குலேஷன் மார்க், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு தரவரிசை பட்டியலில் வந்து எப்போ வந்து வெளியிடுவாங்கன்னா, நீங்கள் வந்து அப்லோட் உங்களுடைய மார்க்கு எல்லாமே அப்லோட் பண்ணிட்ட பிறகும் அது ஒரு டேட் வந்து சொல்லி அவங்க வந்து அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ எப்படி இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அப்ளை பண்ணுறதுக்காக, அது மாதிரி அதுக்கும் வந்து நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கான மெரிட் லிஸ்ட் வந்து அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். வீடியோ வந்து ஒரு முறைக்கு 2 முறை வந்து தெளிவாக வந்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அடுத்து அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். தேங்க்யூ.